இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஒரு எதிர்கட்சிக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆளுங்கட்சி இன்னைக்கு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. அதாவது நாங்க முதல்லயே சொன்னோம் இல்லையாடா, நீங்க வந்து நாகரிகமா அரசியல் பண்ணுங்க, நாங்களும் நாகரிகமா அரசியல் பண்றோம். அதை விட்டுட்டு சும்மா தீய சக்திங்கிறது என்ன, டேஷுங்கிறது என்ன, வாயில வந்துருங்கிறது என்ன, இந்த மாதிரிலாம் பேசினா அப்புறம் வந்து அந்த டோர்ஸை ஓபன் பண்ணது யாரு? அதாவது அந்த அரசியலுடைய தராதரத்தை நீங்கள் குறைக்கும் பொழுது பெரியார் அவர்கள் சொன்னது போல நாம் எந்த ஆயுதத்தை எடுத்து சண்டை போட வேண்டும் என்று முடிவு செய்வதில் ஆமல்ல நம்மளுடைய எதிரி தான். அதனால மிஞ்சி போய் என்னடா பண்ணுவீங்க? அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டாலும் உங்களால ஒரு சின்ன பையனையாவது ஒரு நாளைக்காவது உள்ள வைக்க முடிஞ்சதா? அதுவே முடியல. வெக்கங்கட்ட வயல்ல இருக்கிறானுங்க. பிகாஸ் யூ பீப்புள் ஹேவ் நெவர் சீன் டிஎம்கே இன் அப்போசிஷன். எங்களோட அப்போசிஷனே இல்லாம தான் நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க. அப்ப எங்களுடைய அப்போசிஷனை நீங்க பாக்குறப்ப அதை உங்களால தாங்க முடியாதுன்னு நாங்க நிறைய தடவை முன்னாடியும் வான் பண்ணியிருந்தோம். இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க திரும்பவும் சொன்னோம், வான் பண்ணோம். எங்களை புள்ளி பண்ணீங்கன்னா நாங்களும் புள்ளி பண்ணுவோம் அப்படிங்கறதையும் நாங்க முதலே சொல்லாம ஒன்றும் செய்ய கிடையாது. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் டெமோக்ராட்டிக்கா இல்லைன்னா கரூர் இன்சிடென்ட்டோட வந்து தாவேகாங்கிற கட்சியே இன்னைக்கு இல்லாம போயிருக்கும். அன்னைக்கு டெமோக்ராட்டிக்கா இருந்ததுடைய விளைவு அதே டெமோக்ரஸி நீங்களும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த